பாக்யலட்சுமி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பாக்கியா எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஈஸ்வரி கோபிகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதையும், ராதிகா இங்கே கோபிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணித்தராங்க. அது ஈஸ்வரிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஈஸ்வரியை பொறுத்த வரைக்கும் கோபி தன்னுடைய புள்ள, அதுவும் ராதிகா கோபியோட வாழ்க்கையில் இருந்தானா கண்டிப்பாக கோபியால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு ராதிகாவை எப்படியாவது பிரித்து வெளியே கொண்டு வந்துடணும். ராதிகாவை அவள் வீட்டுக்கே அனுப்பிடணும். கோபிக்கும் பாக்கியாவுக்கும் தான் திரும்பவும் வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி பகல் கனவு கண்டாங்க. ஆனால் அந்த பகல் கனவுக்கு பாக்கியாவே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பாக்கியா ராதிகாவையும் கோபியும் ஒரே வீட்டில் தங்க வச்சாங்க இல்லையா, அதுலேயே ராதிகா புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் நமக்கான நேரம். இங்கே ஈஸ்வரி பேச்சை கேட்டுட்டு தான் கோபி தன்னை இத்தனை நாளாக வெறுத்து ஒதுக்கியிருக்காரு. இனிமேல் நாம் அதுக்கு கண்டிப்பாக இடம் தரக்கூடாது. இனிமேல் நாம் கோபியை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். அதில் கோபி பழைய மாதிரி ராதிகா இருந்தால் போதும், தன்னால் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு நாம தான் நம்ம அம்மா சொன்ன மாதிரி கோபிங்க கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு இங்கே ராதிகா முடிவு பண்ணுறாங்க. அதனால் கோபிங்க வாக்கிங் போனால் நான் அழைச்சிட்டு போகிறேன் வாங்க கோபி அப்படின்னு எங்கேயுமே விட்டு கொடுக்காம கோபியை ராதிகா ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. வாக்கிங் போகிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் இங்கே எல்லா இடத்துக்குமே ராதிகா தான் கோபியோட மனைவியாக போகிறாங்க. இதில் ஈஸ்வரி எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி ஆசைப்பட்டுமே கோபி கூட போக முடியல. இதை கோபி கூட எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இதனால் ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய நோஸ்கட்டாக மாறுது. ஏன்னா இது நாம் ஒன்று பிளான் பண்ணால் இங்கே நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. கோபியும் இப்போது ராதிகா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கான். இது மட்டும் அப்படியே நீடிச்சது அப்படின்னா கோபியை இனிமேல் நம்ம கூட வச்சுக்க முடியாது. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி தலையை போட்டு பிச்சுட்ருக்காங்க. அப்போது இனியா வராங்க. பாட்டி பார்த்தீங்களா, அந்த ராதிகா டேடி கூட சேர்ந்து என்னென்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாட்டி. அந்த ராதிகா டேடியை முழுமையாக அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. டேடி முன்ன மாதிரி இப்போது சரியாக பேசுறதே இல்லை. சொல்லப்போனால் டேடி ஹாலில் தான் உட்காந்துருப்பாரு. இப்போ பாருங்கள், அந்த ரூமை விட்டு டேடி வெளியே வர மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த ராதிகா நல்லாவே மயக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ பழைய மாதிரி டேடி இனிமேல் நம்ம கூட சேர்ந்து பேசுவார், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்னு யோசிக்க முடியாது பாட்டி. சொல்லப்போனால் இங்கே நான் காதில் வாங்கிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் தானா அப்புறம் கோபி டேடியும் ராதிகாவும் சேர்ந்து தனி வீட்டுக்கு போயிடுவாங்க போல பாட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ராதிகா டேடியை பிரித்து அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கா. பாட்டி நீங்கள் எதனா சொல்லுங்கள் பாட்டி, நீங்கள் எதனா பண்ணால் மட்டும்தான் பாட்டி டேடி நாம் இந்த வீட்டில் வச்சுக்க முடியும். அந்த ராதிகாவையும் மயோவையும் மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, டேடி மட்டும் இங்கே இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல இங்கே ஈஸ்வரி ஒன்று, சரி இனியா நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் தெரியும் நீ இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இனியாவுக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. சரி மனசு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நாம் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் யூஸ் பண்ணும்போது இங்கே அதில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்க இனியாவுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. அதாவது இப்போது இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு நினைக்கிற இந்த ராதிகாவையும் மயவையும் வீட்டை விட்டு எப்படி அனுப்புறது அப்படின்னு அங்கே ஒரு ரீல்ஸை பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே இனியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு இங்கே பேதி மாத்திரையை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து இந்த ராதிகாவும் மயவும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துடலாம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கே இருக்க முடியாது, அவங்களுக்கு பயம் வந்துடும். நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் மட்டும்தான் பேதி மாத்திரை கலந்துருக்கு. அப்போது இந்த வீட்டில் நம்மள யாருமே ஏற்றுக்கல, கோபி மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, மற்றவங்க எல்லாமே நமக்கு எதிரியாக இருக்காங்க. இதனால நாம் இனிமேலும் இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு கண்டிப்பாக அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு இங்கே இனியா முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிக்கலில் போய் பேதி மாத்திரை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து கிச்சனுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் இனியா ராதிகா சமைச்ச சாப்பாட்டில் கலந்துடுறாங்க. ஆனால் இங்கே இனியா பதட்டத்தில் எதில் கலக்கிறோம், எது ராதிகா சமைச்ச சாப்பாடுன்னு தெரியாமல் இங்கே குத்துமதிப்பாக கலந்துடுறாங்க. அதை எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் இங்கே ராதிகாவுக்கு மட்டும் எதுவுமே ஆகவே இல்லை. இனியா ரூம்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இது ராதிகாவுக்கு எதுவுமே ஆகலை, அப்போது நாம் கலந்த அந்த மாத்திரை யாருக்கு போணுச்சு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கும்போது இங்கே பாக்கியா ஜெனி கன்சீவ் இருக்கிறதுனால ஜெனிக்கு மட்டும் தனியாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க.
அந்த சாப்பாட்டை தான் இங்கே இனியா ராதிகா சாப்பாடுன்னு நினச்சி அதில் போய் மாத்திரை கலந்துருக்காங்க. அந்த மாத்திரை கலந்த சாப்பாட்டை இங்கே ஜெனி சாப்பிட்ட உடனே ஜெனிக்கு பயங்கரமாக வலி வந்துடுது. ஜெனி வலிக்குதுன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டு இங்கே ஜெனியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் இனியாவுக்கு புரியுது, அப்போது நாம் கலந்த மாத்திரை ராதிகாவுக்கு போல ஜெனிக்கு தான் போயிருக்கு, ஜெனி தான் சாப்பிட்ருக்கா. ஐயோ பாவமாச்சு, அவங்க வேறு கர்ப்பமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த மாத்திரை அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் எல்லாமே டென்ஷனாக இருக்காங்க. அப்படி ஜெனியை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனதும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் பேதி மாத்திரை கலந்துருக்கு, அதனால தான் இவங்களுக்கு வலி இப்படி அதிகமாக ஏற்பட்டிருக்கு, இன்னும் ஒரு மாத்திரை அதிகமாக போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கர்ப்பம் கலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த விஷயத்தை கேட்டு பாக்கியா கொந்தளிச்சு போயிடறாங்க. இங்கே பாக்கியா வந்தவுடனே இனியா போயிட்டு இது மாதிரி ராதிகா நம்ம அந்த மாத்திரை கலந்துருப்பாங்க எனக்கு தெரியும், ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க தான் கிச்சன் நின்றுட்டு இருந்தாங்க, அப்போது அவங்க தான் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இனியா கொத்துறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு தெரியுது கண்டிப்பாக ராதிகா இப்படி ஒரு கேட்ட வேலையை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, இது வேறு யாரோ பார்த்த வேலை தான் அப்படிங்கிறத பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாக்கியா ராதிகா நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, கண்டிப்பாக நான் இதை செய்யவே இல்லை, என்ன வேணும்னு யாரோ திட்டமிட்டபடி பண்ணுறாங்க அப்படின்னு ராதிகா ஆள ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா உடனே இங்கே பாருங்க ராதிகா, நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஸோ உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு புரியுது, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மையா ஓடி வந்து பாக்கியாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, இல்லைனா இங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் தான் காரணம்னு சொல்லி கண்டிப்பாக பிரச்சனை ஒன்று பண்ணியிருப்பாங்க, எங்களுக்குமே அவங்களுக்கு இப்படி ஆனது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு மையா வந்து பாக்கியாட்ட பேசுகிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மையோ, நீ வா, நீ போயிட்டு உன்னுடைய பொருள் எல்லாம் எடுத்துருவா, என் ரூமில் படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மயோ இங்கே ரூமுக்கு போயிடறாங்க. இங்கே செலியன் ஜெனியை அழைச்சிட்டு ரூமுக்கு போயிடறாரு. இங்கே பாக்கியா இனியா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் இனியா என்ன இது எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போச்சு, ஆனால் கடைசி கட்டத்தில் சொதப்பிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் மொட்டை மாலைன்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியா இனியா நம்ம பார்க்குறாங்க, இனியா நம்ம யாருமே இல்லை, அங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இனியா பாக்கியா பார்க்குறாங்க, என்ன இது ஏதோ பில்லு மாதிரி தருது, அது இனியா ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கின ஒரு பில்லு இருக்குது, அதுவும் இனி ரேட்டு போட்டிருக்கவும் இங்கே பாக்கியாவுக்கு சந்தேகம் வருது. உடனே செலியனை கூப்பிட்டு இது என்ன மாத்திரைன்னு பாரா செலியா அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனும் அந்த மாத்திரை எடுத்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தான்னு தருது இது மாதிரி பேதி மாத்திரமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பாக்கியாவுக்கு எல்லாமே புரியுது, அப்போது ஜெனி சாப்பிட்ட சாப்பாட்டில் இந்த பேதி மாத்திரை வேறு யாரும் கிடையாது, நம்ம இனியை தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்லும் இனியா மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப கவலையோடு இருக்க இனியாவை பார்த்து பாக்கியா கேட்குறாங்க, இங்கே பாரு இனியா, நீ வந்து ஜெனிக்கு சாப்பாட்டில் போதை மாத்திரை கலந்துருக்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லு, எதுக்காக அப்படி பண்ண, யார் இப்படி பண்ண சொன்னா உனக்கு அப்படின்னு கேட்க இனியா ஒன்று நானே தான் பண்ணேன், ஏன் எதுக்காக இனியா பண்ணேன், எனக்கு அந்த ராதிகா இங்கே இருக்கிறது பிடிக்கல, ராதிகாவை முதல்ல இங்கேருந்து அனுப்புங்க, டேடியும் அந்த ராதிகாவையும் மயவையும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைன்னு சொல்கிறாரு, சொல்லப்போனால் என்னுடைய பாசத்தை டேடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது அந்த மயோட்டு கொடுக்குறாரு, அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என் டேடி எனக்கு மட்டும் சொந்தம், அவருடைய பாசம் அன்பு எல்லாமே எனக்கு மட்டும் தான் வரணும், ஆனால் டேடி அப்படி பண்ணாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் அந்த ராதிகாவையும் மயவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு வழி தரல, அதனால தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல பாக்கிய இனியாவை பலன்னு அற விடுறாங்க. இங்கே பாரு இனியா, இது உனக்கு தேவையான விஷயம், இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ வந்து இந்த வயசில் நல்லா படிக்கணும், அதுக்கான வேலையில் மட்டும் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணு, அதை விட்டுட்டு இப்படி தேவையத்தில் உன்னுடைய புத்தியை போட்டு செலவு பண்ணி நீயும் உங்கள் டேடி மாதிரி தப்பான வழிக்கு போயிடுது இனியா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா சொல்லிட்டு போயிடறாங்க. சரியா ஒன்று ஏன் இனியா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு உனக்கு தெரியாதா, அம்மா தான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா உனக்கு கூட தெரியாது, டேடி நம்ம கூட இருந்த வரைக்கும் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் டேடி இப்போது நம்மகிட்ட சரியாக பேசவே மாட்டார், வீடை விரிச்சோடி போயிடுச்சானே, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் தான் நினச்சேன், சரி கடைசியாக இந்த ஒரு ஐடியாவை செக் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு போகலான்னு தான் நான் அப்படி பண்ணினேன், என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் வீட்டை வெளியே போகிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, சரியா ஒன்று வேணே இனியா, நான் சொல்கிறது கேளு, எல்லாமே கரெக்டாக நடக்கும், நீ கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பாக நான் அந்த ராதிகாவையும் மயவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன், அப்புறம் நாம் பழைய மாதிரி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், ஸோ எனக்காக கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு இந்த இடத்துல செலியன் கேட்கவும் இனியாவும் சரின்னு அப்படின்னு சொல்கிறாருங்க.